என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கார்த்திக் பாலசுப்ரமணியன். பசுமரத்து ஆணியாய் ஊரின் நினைவுகள், பேசாத போதும் பேசும் நினைவுகள், மெல்ல அசைபோட கண்முன்னே மின்மினிகள், பருவ மாற்றத்தில் திரும்பி வாரா இளமை இலைகள், கைபேசி உறவின்றி உறவுகளே உறவுகளாய், வீடு முழுவதும் பேச்சும் சிரிப்பொலியுமாய், வெள்ளிக்கிழமை இரவு ஒளியும் ஒலியும், ஞாயிற்றுக்கிழமை மதியம் திரைக்கு வந்து பல மாதங்களே ஆன திரைப்படம், ஆகாஷவாணியின் செய்திகள், இன்று ஒரு தகவல். இவைதான் எங்களுக்கும் தொழில்நுட்பத்திற்குமான உறவு. பட்டாம்பூச்சி பிடித்ததுண்டா? பட்டம் விட கை அறுத்ததுண்டா? நாய் துரத்த சுவரேறி பயந்ததுண்டா? கண் கலங்க கிட்டிப்புல் ஆடியதுண்டா? மண் சேர தண்ணீர் பருகியதுண்டா? மீன் பிடித்து கிணற்றில் விட்டதுண்டா? மழை காலத்தில் காகித கப்பலோடு பயணித்ததுண்டா? சில்லறையின்றி சிரித்ததுண்டா? துள்ளித் திரிந்த பள்ளி பருவமது. ஆம், துள்ளித் திரிந்த என் பள்ளி பருவமது. சைக்கிள் மட்டுமே சொகுசு வாகனமாய் நான் சுமந்ததை விட என் புத்தகத்தை அதிகம் சுமந்தது. இணைக்கல்வி என்பதாலே அடி வாங்கியும் அழமறுத்தது கண்கள். புத்தகம் கிழித்து தாள் கொடுத்து தின்ற சோன்பப்படியின் சுவை அடிநாவில் இன்றும் போகவில்லை. வீடு திரும்பும் முன் முனைக்கடை சமோசாவை மோப்பம் பிடிக்காமல் போனதில்லை. மொட்டை மாடியில் அம்மா வைக்கும் வடகம் காக்கைக்கு காவல் என்று சொல்லி நான் தின்றதுதான் அதிகம். 5 பைசாக்கும் பண்டம் கிடைத்தது. வயல் கிணறும் பம்பு செட்டுமே நீச்சல் குளமானது. தீபாவளியின் சிறப்பை வீட்டு வாசலின் குப்பை சொன்னது. மார்கழியின் அழகு வீட்டு வாசலில் வானவில்லாய் காண முடிந்தது. கோடை காலத்தில் கோன் ஐசுக்காரர் கடவுளானார். நியூட்டன் கோட்பாட்டை கல்லடித்து விழும் மாங்கனியில் கற்றோம். மின்வெட்டின் போது அக்கம் பக்கம் வீடு பார்த்து திருப்தி கொள்ளும் மனது. ஓடும் பேருந்தில் ஏறுவதும் இறங்குவதும் சாதனை என்று எண்ணியது மனது. கல்லூரியின் அட்டவணையை விட அக்கா கடையின் அட்டவணை பரிச்சயமானது. அன்னார்ந்து பார்த்த விமானத்தின் சுகம் அதில் பயணித்த போது கிடைக்கவில்லை. ஆம், அன்னார்ந்து பார்த்த விமானத்தின் சுகம் அதன் பயணத்தில் கிடைக்கவில்லை. வானத்தை முத்தமிட்டு போகும் விமானம் ஏறும் வரை தெரியவில்லை என்னை முத்தமிட்ட தாயின் இறப்பிற்கும் போக இயலாதென்று. வாசல் தளித்த வலையோசை இனி இல்லை. வயிறார பசிபோக்கிய மூதாட்டியும் அங்கில்லை. தலையில் கூட சாயம் பூசா தலைவனும் இல்லை. இனி மரமும் செடியும் எங்கள் மனமும் கேட்டால் என் சொல்வேன்? இப்பிறவியில் இவை யாவும் வாரா வசந்தமென்றா? வாய்ப்பளித்ததற்கு நன்றி. வணக்கம்.